இந்த வந்தவாசி நகரிலே பல இடங்கள் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு இடத்திற்கு, இந்த கல்லறை தோட்டத்திற்கு ஈடு இணை என்பது எதுவும் இல்லை. ஏனென்றால் இங்கு விசுவாசம் இருக்கிறது, ஏனென்றால் இங்கு உயிர்ப்பு இருக்கிறது, ஏனென்றால் இங்கு வாழ்வு இருக்கிறது, ஏனென்றால் கடவுளுக்காக அர்ப்பணித்த தியாகிகள் எல்லாம் இருக்கிறார்கள், குடும்பத்திற்காக அர்ப்பணித்த தியாகிகள் இருக்கிறார்கள், அன்பை வாழ்ந்து காட்டியவர்கள் எல்லாம் இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்திற்கும் ஊற்றாக, அனைத்திற்கும் இருப்பிடமாக இருக்கின்ற இந்த தோட்டம் ஏதேன் தோட்டத்தை விடவும் அனைத்து நகரங்களை விடவும் வலிமை வாய்ந்ததாக, பலம் வாய்ந்ததாக, முக்கியத்துவம் வாய்ந்ததாக, அர்த்தம் வாய்ந்ததாக, நம் வாழ்வோடு தொடர்புடையதாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் புனித பவுலடிகளார் சொல்கிறார், வாழ்வது என்பது கிறிஸ்துவுக்காக, ஆனால் மரணம் என்பது எனக்கு ஆதாயம். மரணத்தை ஆதாயம் என்று சொல்லக்கூடியது இந்த கிறிஸ்துவ விசுவாசம் மட்டுமே. இறக்கும் போது இறப்பு நமக்கு தண்ணீரை தருகின்றது, இறப்பு என்பது நமக்கு இழப்பை தருகிறது. ஆனால் பவுலடிகளார் எவ்வளவு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை, எவ்வளவு புரட்சிகரமான விசுவாசத்தை நமக்கு சொல்லுகிறார். இறப்பது என்பது எனக்கு ஆதாயம். இறந்தவர்களை பார்த்து நாம் இறந்து விட்டாய், நீ எனக்கு ஆதாயம் என்று சொல்வதற்கு நமக்கு தைரியம் வராது, மனம் வராது. ஆனால் பவுலடிகளார் சொல்கிறார், இறப்பு என்பது எனக்கு ஆதாயம். ஏன் இறப்பு என்பது நமக்கு ஆதாயம்? எப்படி நமக்கு ஆதாயமாக இருக்கிறது? நமக்கு பலவிதமான அருட்சாதனங்கள் இருக்கின்றன. ஞானஸ்நானம், உறுதி பூசல், புது நன்மை, மெய்விவாகம் எல்லாம் இருக்கு. ஆனால் இதையும் கடந்து நமக்கு ஒரு அருட்சாதனம் இருக்கிறது. அதுதான் மரணம் என்கிற அருட்சாதனம். சிந்திக்க முடியாது. மரணம் ஒரு அருட்சாதனம். மரணம் என்பது ஒரு வழிபாடு. அந்த மரணம் என்பது வழிபாடியே. கல்வாரி மலையிலே இயேசு இறந்ததை நாம் வழிபாடாக நடத்தும் பொழுது அந்த மரணத்திலே பங்கு கொண்ட விசுவாசிகளுடைய மரணமும் ஒரு வழிபாடு. ஆகவே இங்கு எத்தனையோ அருட்சாதனங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறது, உறங்கி கொண்டிருக்கிறது. எனவேதான் இங்கு வரும்பொழுது இங்கிருக்கின்ற அருட்சாதனங்களில் நாம் பங்கெடுக்கின்றோம். இவர்களெல்லாம் மரணித்திருக்கிறார்கள், இவர்களெல்லாம் கிறிஸ்துவில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய மரணம் என்பது அருட்சாதனம் என்றால் இவர்களை சந்திப்பது, இன்றைய நாளிலே குடும்பமாக வந்து சந்திப்பது, பங்காக வந்து சந்திப்பது, சமுதாயமாக வந்து சந்திப்பது, கூட்டமாக வந்து சந்திப்பதெல்லாம் இங்கு இருக்கின்ற அருட்சாதனத்தில் நாம் பங்கெடுப்பதற்காக. இந்த அருட்சாதனத்திலே பங்கெடுக்கும் பொழுது நமக்கு உத்வேகம் பிறக்கிறது. ரெஸ்ட் இன் பீஸ். நாம் இவர்களை பார்த்து ரெஸ்ட் இன் பீஸ் என்று சொல்லும் பொழுது, அமைதியில் இளைப்பார்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள் லிவ் இன் பீஸ், அமைதியில் வாழுங்கள் என்று சொல்கிறார்கள். அதுதான் அத்தகைய அருட்சாதனம் தான் இந்த கல்லறை தோட்டத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நாம் எத்தனை நாட்கள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் நம்முடைய இறப்பை தீர்மானிக்கிறது, நம்முடைய இறப்பை கணிக்கிறது. எனவேதான் புனித அகுஸ்தீனார் தன்னுடைய தன் தாயாரை பற்றி அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய தாயார் இறந்த பிறகு என்னுடைய தாயை என் தாயார் நினைத்திருப்பார், கணவருக்கு அருகில், என் தந்தைக்கு அருகிலே புதைக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார். ஆனால் அகுஸ்தீனாருடைய தாயார் சொல்லுகிறார், நான் இறந்த பிறகு என்னை எங்கு வேண்டுமானாலும் புதையுங்கள், ஆனால் என்னை பலிபீடத்தில் நினைவு கூற மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் என்னுடைய கடவுள், என்னுடைய ஆண்டவர் இயேசு என்னை எங்கிருந்தாலும் உயிர்ப்பிக்க வல்லவர். நான் எங்கு புதைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கிறிஸ்து என்னை உயிர்ப்பிப்பார். ஏனென்றால் மரணம் என்ற அருட்சாதனத்திலே இவர் நம்பிக்கை வைத்திருந்தார், இயேசுவின் உயிர்ப்பிலே இவர் நம்பிக்கை வைத்திருந்தார். எனவேதான் ஆங்காங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற அனைவருமே கிறிஸ்துவிலே உயிர்ப்பது. அகுஸ்தீனாருடைய அன்னையுடைய விசுவாசம் என்பது இன்று உயிர் பெற்றிருக்கிறது, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வாழ்வும் தான் நம்முடைய மரணத்தையும் நம்முடைய உயிர்ப்பையும் தீர்மானிக்கின்றது. இப்பொழுதெல்லாம் மழை நாட்களாக இருக்கிறது, ஆங்காங்கே மரம் சாய்ந்து கொண்டிருக்கிறது. மழை பெய்தால், காற்றடித்தால் மரம் எப்படி விழும்? எந்த பக்கத்தில் சாய்ந்திருக்கிறதோ அந்த பக்கத்தில் தான் அந்த மரங்கள். அப்படித்தான் நாம் எப்படி வாழ்கின்றோமோ, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றதோ
நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல்தான் நம்முடைய மரணமும் நம்முடைய உயிர்ப்பும் அமையும். எனவேதான் அபிசனுடைய தாயார் அவர்கள் இவ்வளவு அழகாக என்னை எங்கு வேண்டுமானாலும் புதையுங்கள், ஆனால் வல்லமை விட என்னுடைய கடவுள் நான் எங்கிருந்தாலும் என்னை வீழ்ச்சிப்பார் என்று சொல்லுகிறார். மரணம் என்பது நமக்கு ஒரு முக்கியமான பாடம். மரணத்தை நாம் வெறுக்கக்கூடாது. மரணத்தை வெறுப்பது என்பது கிறிஸ்துவுடைய விசுவாசம் அல்ல. மரணம் என்பது அருட்சாதனம். மரணம் என்பது நாம் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதுதான் மரணம். இந்த உலகிலே நாம் தொடர்ந்து எப்படி வாழ வேண்டும் என்ற கற்பனையை, பாடத்தை நமக்கு சொல்வதுதான் இந்த மரணம். எனவேதான் மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தை எல்லாம் வென்று தன் கொடையின் கீழ் கொண்டு வர வேண்டும், தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியவர் தான் மாவீரன் அலெக்சாண்டர். இந்தியாவிலும் படையெடுத்தார். அவர் இறப்பதற்கு முன்னால் அவர் சொன்னார், நான் இறந்த பிறகு எனது சவப்பெட்டியிலே என்னை வைக்கும் பொழுது எனது 2 கைகளையும் பெட்டிக்கு வெளியே வைத்து மூடுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த உலகமும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் தெரிந்து கொள்ளட்டும், இந்த மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தை எல்லாம் வெல்ல வேண்டும் என்று நினைத்தார், உலகத்தை எல்லாம் தன் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இறக்கும் போது வெறும் கையோடு செல்லுகின்றார். எதையும் அவர் எடுத்துச் செல்லவில்லை என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தன்னுடைய சீடர்களுக்கு, தன்னுடைய படை வீரர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். சாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த உலகிலே இருந்து நாம் எதையும் எடுத்துச் செல்லப் போவதில்லை. ஆனால் கிறிஸ்து மீது கொண்ட விசுவாசம் மட்டுமே இறுதி வரை நம்மோடு நிலைத்திருக்கும். அந்த விசுவாசம் தான் நமக்கு உயிர்ப்பை கொடுக்கும். அந்த விசுவாசம் தான் நம்முடைய மரணத்தை அருட்சாதனமாக மாற்றும். அந்த விசுவாசம் தான் கிறிஸ்துவில் என்றும் நம்மை வாழ்வதற்கு தகுதியுள்ளதாக மாற்றும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே வாழ்கின்ற நாட்களில் கல்லறையில் இருந்து கல்லறையில் தியானித்து கல்லறையில் நம் உறவினர்களை சந்தித்து செல்கின்ற நமக்கு வாழ்க்கையில் முக்கியமான பாடங்களை கற்று இந்த தோட்டத்தில் இருந்து நாம் செல்ல வேண்டும். கிரேக் ஆண்டர்சன் என்பவருக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது. டாக்டர் பார்த்து சொல்கிறார், 30 நாட்களிலே நீங்கள் இறந்திருக்கிறீர்கள். ஆனால் அதன் பிறகு அவர் 25 ஆண்டுகள் வாழ்கிறார். 25 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த கிரேக் ஆண்டர்சன் என்பவர் சொல்லுகிறார், நான் 25 ஆண்டுகள் எப்படி வாழ்ந்தேன் என்றால் மரணத்தில் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். மரணத்தில் இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்? கடவுள் நான் இறக்கப் போகிறேன் என்று சொன்ன பிறகு நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்? எல்லோரையும் நிபந்தனையின்றி நான் மன்னித்து வந்தேன். நிபந்தனையின்றி நான் மன்னித்த ஒரே காரணத்தினால், எத்தனை பேரை நான் மன்னிக்க முடியுமோ அத்தனை பேரையும் நான் மன்னித்த ஒரு காரணத்தினால் 25 ஆண்டுகள் நான் தொடர்ந்து வாழ்ந்தேன். வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்பது மன்னிப்பு. இதோ வழங்கிக் கொண்டிருந்தவர்களை கூட நாம் சிலரை மன்னிக்காமல் இருந்திருக்கலாம். அவர்களும் நம்மை மன்னிக்காமல் இருந்திருக்கலாம், நம்மை விட்டு சென்றிருக்கலாம். இறந்து போனவர்களையும் நாம் மன்னித்து, நமக்கு விருப்பம் இல்லாமல் அவர் இறந்திருக்கலாம், நாம் விரும்பியபடி அவர் இறக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரிவினையோ ஒரு பகைமையோ ஒரு வேற்றுமையோ இருந்திருந்தால் அதை கூட நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த கல்லறை தோட்டத்திலே நாம் மன்னிக்கின்ற அந்த மன்னிப்பு நமது சமுதாயம் வரை, நமது குடும்பம் வரை சென்று மன்னித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்வதுதான் மரணம். கிறிஸ்து கூட இறுதியிலே கொண்டு போது அவர் சொல்லுகிறார், நல்ல கலனை பார்த்து இன்றே நீ என்னோடு வாழ்வீட்டில் குடியிருப்பார் என்று சொல்கிறார். கடைசியாக கிறிஸ்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு வழி. எனவேதான் மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய அருட்சாதனம் என்று நான் சொல்கிறேன். எனவே இந்த மரணத்தை பற்றி சிந்திப்பதற்காக, மரணத்தால் நாம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற இந்த கல்லறை தோட்டத்திலே நம்முடைய வாழ்வு, இவருடைய வாழ்வில் இருந்து மேலும் வளம் பெற வேண்டும். ஐன்ஸ்டைன் அவர்கள் சொல்லுகிறார், மிகப்பெரிய ஒரு அஞ்ஞானி ஐன்ஸ்டைன் அவர்கள் சொல்லுகிறார், வெற்றி பெற்ற மனிதர்களாக வாழ்வதை விட பயனுள்ள மனிதர்களாக அவர்களெல்லாம் பயனுள்ள மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். சிலர் பயனற்று வாழ்ந்திருந்தார்கள் என்று நீங்கள் நினைத்தால் கூட கடவுள் முன்னால் இவர்களெல்லாம் பயனுள்ளவர்கள். கடவுள் முன்னால் இவர் கண்மணியை போன்றவர்கள். கடவுள் முன்னால் இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். இறந்தவர்களை
நாம் யாரும் இல்லை. இறந்தவர்கள் இப்படி இறந்ததால் இப்படி இருப்பார்கள் என்று யாரையும் தீர்ப்பிட நமக்கு தகுதி இல்லை. இறந்த ஒவ்வொருவருமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு கைமாறு கொடுப்பது, அவர்களுக்கு பரிசு கொடுப்பது, அவர்களுக்கு வாழ்வில் இடம் கொடுப்பது தந்தையுடைய விருப்பம். ஆகவே இறந்த நம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இறைவனோடு வீற்றிருக்கிறார்கள் என்று நம்புவதுதான் நமது விசுவாசம். இறந்த சகோதரர்கள் சகோதரிகள் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று விசுவசிப்பதுதான் நம்முடைய விசுவாசம். இன்று நாம் அவர்களுக்கு முன்னால் ஜெபிக்கின்றோம், அவர்களோடு உரையாடுகின்றோம், அவர்களோடு பேசுகின்றோம். இதெல்லாம் நம்ம விசுவாசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. எப்படி பெரிய வெள்ளிக்கிழமை நாம் பார்த்து உலகம் முழுவதும் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும் தேவாலயத்திற்கு செல்வது, கிறிஸ்துமஸ் தினத்தன்று தேவாலயத்திற்கு செல்வது, அதை போல ஒரு முக்கியமான நாள் இந்த கல்லறை திருவிழா. உலகத்தில் உள்ள அத்தனை விசுவாசிகளும் இறந்த அத்தனை விசுவாசிகளுக்காகவும் ஜெபிப்பதற்காக செல்கின்ற ஒரு மாபெரும் நாள். எனவே இந்த கல்லறை தோட்டம் என்பது சாதாரண தோட்டம் அல்ல. ஆலயத்திற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆலயம், பேராலயமாக இருக்கிறது. ஏனென்றால் இத்தனை விசுவாசிகள் உயிருள்ள விசுவாசத்தோடு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விசுவாசத்திலே பங்கெடுக்க நாம் வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த கல்லறை தோட்டம் என்ற ஆலயத்திலிருந்து, விசுவாசத்தின் ஆலயத்திலிருந்து, விசுவாசிகளின் ஆலயத்திலிருந்து, இவர்கள் விசுவாசத்தில் இருந்து நாம் இல்லத்திற்கு செல்லும் பொழுது தெம்பு பெற்றவர்களாக, புத்துயிர் பெற்றவர்களாக நம்மளுக்கு பின்னக்கூடிய அன்பும் பாசமும் தொடர்ந்து நம்ம வழிநடத்த வேண்டும். கிறிஸ்துவின் மொழி, கிறிஸ்துவில் விசுவசிப்பவன் என்றுமே சாகான் என்ற கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை ஏற்று நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை வளமுள்ளதாக மாற்றுவோம், வளமுள்ளதாக மாற்றுவோம், அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம் என்று ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிப்போம். இறந்த நம் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்பதற்கு பல இடங்களில் இருந்து வந்திருக்கின்றோம், பல தூரம், பல மைல் கணக்கில் இருந்து நாம் வந்திருக்கின்றோம். இவையெல்லாம் இவர்கள் மீது நாம் கொண்டுள்ள ஒரு உறவை காட்டுகிறது, விசுவாசத்தை காட்டுகிறது. ஆக இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களும் இறைவனை நிற்கி இறைப்பாற்றியை பெறவும், இவருடைய பிரிவால் துயருகின்ற, குறிப்பாக அண்மையில் இவர்களை பிரித்து துயருகின்ற அனைத்து குடும்பங்களும் ஆண்டவர் ஆதலும் தேர்தலமாக இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.